பரவாயில்லையே, காலையில் 9 மணிக்கே வேலைக்கு வந்துடுற. இருக்கட்டும், அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா நான் 9 மணிக்கு வந்தது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது. இப்போ நான் வந்து வாக்குற பார்த்தா முதலாள நின்றுட்டு இருக்கிறேன். அப்படிங்களா? இல்லைங்க, நீங்கள் காலை எழுந்திரிச்சோடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேராக கம்பெனிக்குள்ளே வர மாதிரி தான் பார்க்குறேங்க. ஏன்னா கேமரா எடுத்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க பாருங்க. இந்த எக்ஸ்பிரஸ் எல்லாம் பேசக்கூடாது. என்ன வந்தமா வேலை மட்டும் பார்க்கணும். என்ன வேலைக்கு தானே பாட்டு இருந்தேன், நீங்க தானே இடையில வந்து போச்சு. இது ஒண்ணு நான் வேற போனுக்கு மேல ஓன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கிளைண்ட் கம்முன்னு இருக்கா, நானும் நோண்டிட்டு இருக்கேன். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆகலையா? கரெக்டா தாண்டா வெஸ்ட் உன தள்ளு பார்க்கலாம். அந்த வெள்ளிரா என்னடா ஒரே மைனஸ் என்னடா பண்ண? நான் எதுவும் பண்ணலண்ணா, நீங்க தானே நோண்டிட்டு இருந்தீங்க. இப்படியே ரிஜெக்ட் பண்ணா 2 பேரும் துண்டை போட்டு போக வேண்டியதாண்டா. ஒழுக்கமா பண்றான். சரிண்ணா வந்துடுறாங்க. ஓ, இப்ப இந்த பீஸ் அளந்து பார்த்தாதான் தெரியும். இப்ப வரும் பாரு. ஐயோ, திரும்பவும் மைனஸ் ஆயிடுச்சு. இந்த கிழங்கா வேற என்ன பண்ண? பீஸ் முடிஞ்சா? நான் இல்லண்ணா, நீங்க வச்ச மாதிரியே நான் அப்படியே கொண்டா மைனஸ்ல எது வெத்தராதரா அப்பளை உடிச்சவன் திட்டிட்டு இருக்கிறான். அதே தான் சொன்னோம். என்னோட இதையும் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிற? இல்லண்ணா, அது நீங்க வச்ச மாதிரியே அப்படியே நானும். அரே இப்படியே போச்சுன்னு வையே. என்ன உன்னை மாதிரி நான் இன்னொரு கம்பெனிக்கு லேபரா தான்டா போகணும். ஏன்டா டே உன்னை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கு. பார்த்து பாருடா, அடுத்த பீஸாவது ரெடியா பண்றா. அடுத்த பீஸ் நல்லா பண்ணிடுறேன். வண்டி வேற ஆறாச்சு. இவங்க கிழங்கா வந்தான்னா 200 ரூபா அவங்ககிட்ட கறக்கணும். என்ன பேசுறது? பீஸ் எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சிருச்சுண்ணா, அதோ ஓடிட்டு இருக்கு. சரி வீட்டு வரைக்கும் போக நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வாங்கண்ணா. சாப்பிட்டு பொறுமையா வாங்க. ஒரே நிமிஷம்ண்ணா. என்ன சொல்லு? இல்லைண்ணா, ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். என்னடா காலையில டீ காஃபில இருந்து டிஃபன்ல இருந்து வாரமான சம்பளம் கொடுத்துட்ற. தீபாவளி வேற வருது, அதுக்கு போனஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், துணிமணி எடுக்கணும். உங்களை பத்தியே தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அண்ணனை பத்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டேங்க. லாபமே இல்லாம கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன்டா. 100-200 கேட்டா நான் எங்கடா போவேன்? சொல்லுவாக்கலாம். புரிஞ்சுக்கடா, கொஞ்சம் பார்த்து பண்ணு. சரியா? நான் வரேன். நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரும்போது ஒரு மிஷினோட இருந்தேன். அப்ப 1000 ரூபாய் என்ன 2000 ரூபாய் கேட்டாலும் இந்தா தம்பின்னு கொடுத்துட்டு இருந்தான். இப்ப 5 மிஷின் ஆச்சு. 200 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். கேட்டா கடன் வாங்கினேன்றான். இதெல்லாம் எந்த ஓனர் எடுத்தாலும் கடன் வாங்குறது. அப்ப என்னதான் காசு பண்றீங்க? ஏதாவது சைட்ல கீழே ஏதாவது பொண்டாடி கிண்டாடி வச்சிருக்கீங்களா? தூக்கி அங்க கொடுக்குறீங்களா? எப்ப கேட்டாலும் கடன் வாங்கினேன். ஒரு 200 ரூபாய் கேட்டாலும் கடன் வாங்கினேன்றீங்க. ஐயோ, இந்த உலகத்துல எப்படிடா இருக்கிறது? 3 நாள் ஆச்சு வேலைக்கு வந்து. பீஸா வாங்கி வச்சுட்டு கிளைண்ட் போனுக்கு மேல போன் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் பாட்டு சுத்திட்டு இருக்கிறேன். அவன் அடுத்த போன் பண்றதுக்குள்ளே நம்மளாச்சும் போன் பண்ணி பேசி ஏதோ ஒன்று பதில சொல்லி சமாளிப்போம். ஐயோ, வா வேற வரான். தம்பி என்ன போன் பண்ண போன் எடுக்க மாட்டியா? வீர்லயே வந்துட்டான். இல்லைங்க, கொஞ்சம் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதான் பீஸ் மாட்ட ஒரு 2 மணி நேரம் பொறுத்தீங்கன்னா அவனை வர சொல்லி சீக்கிரம் பீஸ் மட்டும் அனுப்பி விட்டுறாங்க சார். கொஞ்சம் சார் 3 நாள் ஆச்சு. ஒரு உடம்பு சரியில்ல 2 மணி நேரம்ன்றா. மிஷினுக்கு நீ எடுத்து ஓட்ட வேண்டியதா? மிஷினை அது தெரிஞ்சா நான் ஏன்டா அவன் தெரிஞ்சா நான் ஏன் சார் அவனை தேடிக்கிட்டு இருக்கிறேன். வந்துருவாங்க சார். ஒண்ணுமே தெரியாம ஆளாளுக்கு மிஷின் வச்சுட்டு எங்க உயிர் எடுக்கிறீங்கடா. பீஸை மட்டும் வாங்கிக்கிறீங்க, வந்து காலில் ஒழுங்கும் வாங்கிக்கிறீங்க. ஆனா ஒரு பீஸ் ஓடி தர மாட்டேங்க சார். ஏதோ இந்த ஒரு டைம் தான் சார் தப்பா இருக்குது. முடியாத நடந்திருக்கா சார்? அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க சார். எப்பவுமே இப்படிதான் நடக்குது. இந்த ஒரு டைம் கிடையாது. நீ எப்ப பார்த்தாலும் வாரம் 3 நாள் இதே பிரச்சனை சொல்லிட்டு இருக்க. அவன் இதனால என்ன பிரச்சனைனா நீ ஒழுக்கமா ஒர்க்கரை பாத்துக்கிறது இல்லை. அதனால அவன் லீவ் எடுக்க. சார் அப்படியெல்லாம் இல்லைங்க சார், அப்படியே இல்லை. நீங்க வேணா அவனை கூப்பிடுறேன், நீங்க கேட்டு பாருங்க சார். அவங்க நான் கூப்பிடுறேன், நீங்க வேணாலும் கேட்டு பாருங்க சார். கூப்பிட்டாம எடுத்தாலும் அவன் அன்னைக்கே வந்துருப்பானே. 3 நாள் லீவ் ஆச்சு. நீ கூப்பிட்டு தானே 3 நாள். சரிங்க சார், இன்னைக்கு ஒரு தடவை பொறுத்துக்குங்க சார். அடுத்த தடவை கரெக்டா வந்துருங்க சார். நீங்க போங்க சார். கூல் டவுன் சார். பாத்துக்கிறேங்க சார். போங்க சார். பண்ணி நாளைக்கு ஃபீஸ் வரணும். இல்லாட்டி உனக்கு ஆர்டரே இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார். பாத்துக்கிறேங்க சார். போங்க சார். 200 ரூபாய்க்காக எவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குது. 200 ரூபாய் அனுப்பி தொலைவோம். நீயே வாழ்ந்துதாருடா, போடா. அனுப்பி விட்டாச்சு. வந்தான்னா வேலையை முடிச்சு தாட்டி விட்டுறலாம். அடிச்சுட்டான்டா போனு. வந்துருவான். ஹலோ சாமி, 200 ரூபா அனுப்பிட்ட பாத்தியா? சீக்கிரம் வந்துரு. கிளைண்ட் எல்லாம் வந்துட்டான்.
கொஞ்சம் வந்தீங்கன்னா வேலையை முடிச்சிடலாமாப்பா. ஆனா 200 ரூபா பஸ்ல கொஞ்சம் ஒரு 600 ரூபாயா போட்டு விட்டுருண்ணா. டேய் 200 ரூபா தான்டா கேட்டேன். அது 3 நாளைக்கு முன்னாடி, அதான் 3 நாள் ஆயிடுச்சுல, 600 ரூபா தேவைப்படுது. இல்லடா அனுப்புறேன்டா. எல்லாம் என் நேரம்டா சாமி. 200 ரூபாயோட முடிய வேண்டியது 600 ரூபாயை கொண்டு வந்து நான் விட்டுட்டேன் பாருடா. நல்லா வருவீங்கடா. சரிடா அனுப்பி வைக்கிறேன்டா. கடனை உடனே வாங்கி ஒரு மிஷினை வச்சு இன்னைக்கு 5 மிஷின்ல வந்து நின்னா வேலை செய்யணும் ஒழுக்கமா வேலை செய்யாம மொத்தமா போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மளும் ஒரு எம்ப்ளாயே போயிட வேண்டியது ஏதோ ஒரு பக்கம். உங்கடா என்னன்னா ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையுமே தூக்கி பொலி போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க போல. சாரிண்ணா, நான் தெரியாம லீவ் போட்டேன். இனிமேல் இந்த லீவ் எல்லாம் இருக்காது. இனிமேல் கரெக்டா வேலைக்கு வந்து கரெக்டா வேலை செய்யறேன். நான் ஒன்னு சொல்றேன் கேளு. மறுபடியும் பேங்க்ல லோன் கேட்டிருக்கிற, அவன் ஒரு 5-6 லட்சம் கொடுப்பான். அதை வாங்கி பழையபடி ஒவ்வொரு மிஷினா ஆரம்பிக்கிறேன். சரியா? மறுபடியும் வந்து இதே மாதிரி முடிச்சு விட்டு போயிரு. சரியா? என்னாச்சா? ஒண்ணுமே தெரியாதுங்க நடந்தது. ஏண்டா சரிண்ணா, அடுத்த மிஷின் வேற எடுக்கிறேன்றீங்க. சரி சொல்லி அனுப்பிச்சுடுங்க. இப்பொழுது ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். டேய் இன்னும் அவன் என்னை முடிச்சு விட்டது பத்தலையாடா. ஐயோ இன்னும் 200 ரூபாய்க்கே விழுந்துட்டான். இவன் நம்மளுக்கு ஆக மாட்டான் போல. அடுத்த ஓனர் தான் தின்னும். இவன் சீக்கிரம் பாடி ஆயிரும்.